ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். கருத்து கணிப்புகளை பற்றி பேசியிருந்தீங்க, நிறையா சொல்லியிருந்தீங்க. கருத்து கணிப்புகளை எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் கருத்து கணிப்புகள் எப்படி இருக்குன்றதை நம்ம சமீப கால இதெல்லாம் சர்வேக்கள்லாம் வந்து பார்த்துட்டோம். அது பீகார் எலெக்ஷனாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி நடந்த 2024 எலெக்ஷன். கருத்து எக்ஸிட் போல்ஸாவது நமக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ், ஒரு ஃபிகர்ஸ் தெரியுமா? வாய்ப்புகள் எக்ஸிட் போல்ஸில் பிக்சருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை ஒருவேளை ஓட்டிங் அன்னைக்கே நமக்கு ஏதாவது கணிக்க முடியும்? இல்லை, ஓட்டிங் அன்னைக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது இப்போ நாளை மறுநாள் வாக்குப்பதிவு 7 to 5 அன்றைக்கு வந்து வாக்காளர்களுடைய நடத்தை, உடல் மொழி, பேசாட்டி கூட வரக்கூடிய கூட்டம், க்ரௌடு, வாக்காளர்கள் எப்படி எத்தனை மணிக்கு காலையில் சாதாரணமாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், இந்த முறை எவ்வளோ இருக்குது, ஆங்கிலத்தில் சொன்னால் அந்த ஃப்ளாக்கிங் ஆஃப் ஓட்டர்ஸ் ஆன் பூத்ஸ், போலிங் பூத்ஸ், வாக்குச்சாவடிகளுக்கு எந்த அளவுக்கு வாக்காளர்கள் படையெடுக்க போகிறார்கள், அதை வச்சு ஐ திங்க் ஓரளவு சொல்லலாம். ஓரளவு மேனேஜ் பண்ணலான்னு தோணுது எனக்கு. பட் முழுதும் சொல்ல முடியாது. ஓகே. அன்யூஷுவல் ஓட்டிங் இது ஹெவி போலிங் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் எஸ்ஐஆர் 73 லட்சம் ஓட்ஸை வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு 7 லட்சம் சேர்த்தாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் 65 lakhs வந்து நீக்கப்பட்டிருக்கு நமக்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து பாண்டிச்சேரி மாதிரி நமக்கு ஹெவி போலிங் இருக்குன்னு தோணுது. ஓகே. எஸ்ஐஆர் இருந்தாலுமே எஸ்ஐஆர் இருந்தாலும் ஹெவி போலிங் இருக்குன்னா அது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். என்ன நம்பர்ஸ் வந்தால் ஒரு பெரிய யூஸ்வலி நமக்கு வந்து 65 to 70% போகலாம் யூஸ்வலி ஓவரால். சிட்டிஸில் கம்மியாக இருக்கும். சென்னையிலலாம் இப்போ பொதுவாக கம்மியாக இருக்கும். 65 to 70 இஸ் குட் ஆவரேஜ். ஏன்னா உலகம் பூராவே வந்து அமெரிக்காலாம் 42%, 45% தான் போகும். 60 கிராஸ் பண்ணாலே டீசென்ட் போலிங் தான். இப்போ கேரளாலாம் 77% போச்சு. ஐ திங்க் நமக்கு இந்த முறை 80% அந்த மாதிரிலாம் போகுதுன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இருக்கிற அரசு தொடரும்னு 80% போட மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அது. பட் இஃப் மாடரேட்டாக 70% தான்னா புரிந்து கொள்வது கடினம். ஓகே. எப்படினாலும் எக்ஸிட் போல்ஸ் ஓரளவு டைரக்ஷனை சொல்லிடும். எக்ஸிட் போல்ஸில் வந்து மோசடி குறைவு. ஓகே. ஒப்பீனியன் போல்ஸில் அது இந்த முறை தமிழ்நாட்டில் உச்சகட்ட மோசடி. ஒப்பீனியன் போல்ஸ் எதையும் நீங்கள் கவனிக்க தேவையில்லை, தூக்கி கடாசிடலாம் குப்பையில். பட் எக்ஸிட் போல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் சேனல்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து அது டைமும் கிடையாது. உங்களுக்கு 6 o'clockலேருந்து போடணும், 5 o'clock கூட உங்களுக்கு முடியுது. எக்ஸிட் போல்ஸில் ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்கலாம். அதாவது நாளை மறுநாள் க்ரௌடு பிஹேவியர், வாக்குச்சாவடிகளுக்கு எந்த அளவுக்கு வாக்காளர்கள் படையெடுக்கிறார்கள், அவருடைய உடல் மொழி ப்ளஸ் எக்ஸிட் போல்ஸை வச்சு ஐ திங்க் வி கேன் சமவ் மேனேஜ்னு தோணுது. பட்டு இந்த எலெக்ஷனில் அது மக்கள் ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க. அதனால் அதை நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா 29ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் தேதி 5 நாள் தான் வெயிட் பண்ணோம். ஆமாம். பட் இந்த 2 விஷயம் 4ஆம் தேதி மக்கள், இது 23ஆம் தேதி வாக்காளர்களுடைய நடத்தை ப்ளஸ் எக்ஸிட் போல்ஸ் 29 வச்சு ஐ திங்க் ஓரளவு நம்ம கணிக்க முடியும்னு தோணுது. கண்டிப்பாக சார். தேர்தலுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.